ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூம் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா கடலை மாவு லட்டு. சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் உடச்சி காட்டும் போதே அவ்வளோ நல்லா இருக்குங்க. முந்திரி பருப்பு டேஸ்ட்டு, கடலை மாவு, ரவா, நெய் எல்லாமே அவ்வளோ சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டு. இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாமா? ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிட்டு 1 கப் ரவையை கலர் மாறாமல் வறுத்துக்கணும். லைட்டாக அது ஒரு அரோமா வந்தால் போதுமானது. ரொம்ப கலர் மாறக்கூடாது. ரவை லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதுமானது. ஏன்னா இது ரவாவோட டேஸ்ட்டுக்காக. 1 கப் ரவை அப்படின்னா 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கணும். இதோட அளவு ரேஷியோ அதான். எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறோம், ரவா ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கணும். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கட்டி இல்லாமல் மாவு நெய் எல்லா இடத்துலையும் செய்கிற மாதிரி நல்லா கலந்துக்கணும். நெய் டேஸ்ட்டு கடலை மாவு எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம தனித்தனியாக ரவா லட்டு சாப்பிட்ருப்போம், கடலை மாவு லட்டு சாப்பிட்ருப்போம். ரெண்டும் சேர்ந்த லட்டு செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் சப்பாத்தி மாவு தளத்தலன்னு தான் பிசைஞ்சிக்கணும். ஏன்னா ரவை ஊறுறப்ப கட்டியை ரவைக்கு இழுத்துக்கும். அப்படி இல்லைன்னா அப்புறமா லட்டு சாப்பிட்ற ரவை பச்சை வாசனையாக இருக்க மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டா போதும். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இதை 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், ரவையும் நல்லா ஊறி இருக்கும். இதை நான் சின்ன சின்ன பாலாக எடுத்து கையிலே சும்மா சின்ன சின்னதாக தட்டி இது பண்ண போகிறேன். நான் கம்மியான மாவு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். நம்ம நிறைய மாவு எடுத்து செய்கிறோம் அப்படின்னா சப்பாத்தி கட்டில் வச்சு தேய்ச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் செலவாகும் இல்லையா? நம்ம ரீயூஸ் பண்ணால் அந்த எண்ணெய் நம்ம உடம்புக்கு கெடுதல்ன்றதுனால நான் கம்மியாக பண்ணணுன்றதுக்காக சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன். எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறவங்க தோசை கல்லையோ இல்லை ஷாலோ ஃப்ரையோ பண்ணிக்கலாம். இதை டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. இந்த மாதிரி செஞ்சது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை நல்லா ஆற விடணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம நிறைய குவான்டிட்டி செய்யும்போது எப்பயுமே சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிறது பெஸ்ட்டு. நல்லா ஆற விட்டுட்டு இதை மிக்சியில் உடச்சி போட்டு பொடி பண்ணிக்கணும். இதோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கூட 1 கப் சர்க்கரை, 1 கப் ரவானா 1 கப் சர்க்கரை, கடலை மாவு எல்லாமே ஈக்குவல் இதில் தான் எடுத்துக்கணும். சர்க்கரையும் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டோம் மிக்சியிலேருந்து. 1/2 கப் நெய் ஹீட் பண்ணி 5 முந்திரி பருப்பை உடச்சி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் பொன்னிறமாக வறுத்துக்கிறேன் நெய்யில். நடுவில் இந்த முந்திரி பருப்பு சாப்பிட க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் இதை கலந்து லைட்டாக கிளறி விட்டுட்டு ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூளோட வாசனையும் இதில் சேர்றப்ப நல்லா கலந்துட்டு நெய்யை ஒரு சேர கலந்துக்கணும். எல்லாத்துலேயும் நம்ம எப்பயும் ரவா லட்டு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தாங்க. ஃபுல்லாக சேர்ந்ததுக்கப்புறம் உருண்டை நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கணும். கொஞ்சம் சூடோடு பிடிக்கிறப்ப நமக்கு அழுத்தமான உருண்டையாக கிடைக்கும். நம்மளோட ரவா கடலை மாவு லட்டு ரெடிங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடலை மாவு ரவா ரெண்டுமே இருக்கிறதுனால ரவாவோட டேஸ்ட்டும் ஒரு பக்கம் சூப்பர், கடலை மாவோட நெய்லெலாம் கலந்துருக்கனால மைசூர் பாக்கு டேஸ்ட்டும் வருங்க. அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.